67% பேருக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூட்டுறவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் வைத்தீஸ்வரன் கோயிலில் உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் கூடுதல் அரசு தலைமை செயலாளர், கூட்டுறவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன், மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி உள்ளிட்டோர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது கூட்டுறவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், நேற்று வரை 67% பேருக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் நடப்பு ஆண்டு நெல்களின் விளைச்சல் அதிகமாக உள்ளதால் கொள்முதல் நிலையங்கள் அதிகம் திறக்கப்பட்டுள்ளதாக கூறினார். முதலமைச்சர் 9ஆம் தேதி தொடங்கியதுல 2.2 கோடி இங்கே நம்ம பொங்கலுக்கான அந்த கிஃப்ட் ஹேம்பர் கொடுக்கக்கூடிய பணி இருந்தது. நேற்றைய தினத்தை ஒட்டி நம்ம 1.47 கோடி முடித்துட்டோம் குடும்பங்களுக்கு. ஸோ சுமார் 67% முடிச்சிடும். இன்னையோட மோஸ்ட்லி அது ஆல்மோஸ்ட் 75% 80% தாண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருக்குது. கூட்டின வீடோ இல்லையா வேறு ஏதாவது அந்த காரணத்தினால தான் இருக்குது. நாளைக்கும் நம்மளோட ரேஷன் நியாய விலை கடைகள் இயங்கும். அதுலேயும் கண்காணித்து விட்டு போனவங்களோ இல்லையா அன்றைக்கி டோக்கன் கொடுத்தது இல்லாதவங்களுக்கு அந்த ஏற்பாடு பண்ணியிருக்கோம்.